அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள்ல எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வலக்கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ எங்களை போதித்து நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது, தேவனுடைய படைப்புகள் எல்லாம் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையில நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த நாளுக்காக எல்லா சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது நம்ம அவரை போல மாறுவோம், மறுரூபம் ஆக்கப்படுவோம். அதற்கு சிருஷ்டிகள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஆதாம் பாவம் செய்த போது அடிமையாக்கப்பட்டான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து முழுவதுமா விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படி, நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமையான சுயாதீனம், அது பரலோக வாழ்க்கை, ஆசீர்வாதமான அந்த தேவனோடு கூட இருக்க போற அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, தேவனோட படைப்புகள் எல்லாம் தங்களோட விருப்பத்தின்படி அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஒரு நாள்ல அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய மகிமையான சுயாதீனத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், மகிமையான விடுதலைய பெற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவருடைய வருகை நாள்ல மறுரூபமாக்கப்பட்டு அந்த மகிமையான சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அது வரைக்கும் இந்த சர்வ சிருஷ்டியும், எல்லா படைப்புகளும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாள் காண்றதுக்காக ஒரு தவிப்பு எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது, பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட, நம்மெல்லாம் ஆவியின் முதல் பலனை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம சரீர மீட்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரீரம் மறுரூபமாக்கப்படுறத குறிச்சு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல, எக்காலம் தொழிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அழிவு உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்.
அழிவு உள்ளதாகிய இதுன்றது சரீரம். இந்த சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். அதுதான் இங்க சரீர மீட்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ ஆவியில ரட்சிக்கப்படுறோம். நம்மளோட ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். நம்ம மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நம்மளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுறது ஆண்டவருடைய வருகையில. சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அது எப்ப வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கிறோம். அதற்காக நம்ம தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அதனால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியதென்ன? அப்ப கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்பணும்ன்றது தேவையில்லை. அதை பார்க்கிறோம். நாம் காணாதவைகளை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். இப்ப காணாதவைகளை நம்புனோம்னா ஆண்டவருடைய வருகை, அந்த நாள்ல நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். இதெல்லாம் இப்ப நம்ம காணாதது. அதை நம்ம நம்புனோம்னா அது வர்றதுக்கு பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருப்போம். 2 கொரிந்தியர் 4:18 சொல்லிருக்கு, நம்ம காண்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகள் ஏதோ அதுதான் நித்தியமானவை. நித்தியத்துக்குரியதெல்லாம் நம்ம பார்க்கல. பரலோகம், அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனா நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்மளுடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நிறைய நமக்கு உதவி செய்றாங்க. சத்தியத்தை போதித்து நடத்தினாங்க. இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறாங்க. பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படிலாம் நம்ம வேதத்துல அறிந்து கொள்றோம். இங்க ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தெரியாத நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், தேவனோட சித்தத்தின்படி அவர் நமக்குள்ள இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனோட சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனோட சித்தத்தின்படி 5வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தேவ சித்தத்தை அறிந்து அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படுது. ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்த இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். நம்மளோட வேண்டுதலை அவர் கேட்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், யாரெல்லாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள எல்லாமே நமக்கு நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயும் சோர்ந்து போக மாட்டோம். எல்லா நேரத்திலையும் தைரியம் உள்ளவர்களா காணப்படுவோம். இந்த வசனத்தின் மூலம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று விசுவாசம் நமக்கு வருது. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எல்லா சிருஷ்டிகளும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு மகிமையான அந்த சுயாதீனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அது வரைக்கும் நம்ம மாயைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லா சிருஷ்டியும் அந்த மறுரூபமாக்கப்படுறதுக்காக ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்காங்க, பிரசவ வேதனைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர்றதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம பார்க்கிறத நம்ப வேண்டியதில்ல, காணாதவைகளை நம்புனோம்னா அது வர்றதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவரோட வருகைக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்யறாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத நேரத்துல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அவர் தேவனோட சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவரிடத்துல அன்பு கூறுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லா காரியமும் நன்மைக்காக நடைபெறுகிறதுன்றத நம்ம அறிந்திருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள்ல நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அந்த நாளுக்கென்று உடைய வருகைக்கென்று எங்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பலவீனங்கள்ல எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறீர், அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்துல அன்பு கூறுகிற எங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்ற விசுவாசத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் வளர கிருபை செய்யுங்க. சோர்ந்து போகாம ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே கடைசி பரியந்தம் உம்மிலை நிலைத்திருக்க கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எங்களை பயன்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.